ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் லாமா. ஓம்ஸ் லாவில் வந்து அவர் ஜார்ஜ் சைமன் ஓம் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் ஃபிசிக்ஸிஸ்ட் சொன்ன அந்த பாயிண்ட் தான் நம்ம படிக்க போகிறோம். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேங்க. ஓம்ஸ் லா அப்படிங்கிறது V = IR, அதாவது வெஜிடேரியன் = IR அப்படின்னு நாம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மைண்டில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெஜிடேரியன் = IR. சரி, இதில் இருந்து பாருங்கள், ஐயோட வேல்யூ வேணும்னா V/Rன்னு, ஆரோட வேல்யூ வேணும்னா V/Iன்னு எழுதி முடிச்சிடலாம். சரி, இதெல்லாம் வந்து நாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு மெத்தட் இது. சரி, புக்ஸில் என்ன கொடுத்துருக்குறாங்க பார்க்கலாம் அதில் நம்ம. சரியா, ஃபஸ்ட்டு பாருங்கள், அவங்க ஒரு ஓம்ஸ்ல வெரிஃபிகேஷனுக்காக ஒரு டயக்ராம் போட்டு அவங்க வர ரிசல்ட்டெல்லாம் எடுத்து ஒரு கிராஃப்லாம் வரைஞ்சி ஒரு ஆன்சர் வச்சுருக்குறாங்க. நம்ம அதை பார்த்துடலாம் இப்போ. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேட்டரி எடுத்துக்கிறாங்க. இந்த சிம்பிளுக்கு என்ன சார் பேருன்னா, நேற்று தான் பார்த்தோம் பேட்டரின்னு. சரி, அந்த பேட்டரி வந்து நான் பெருசாக போட்டிருக்கிறது பாசிட்டிவாகவும் சின்னதாக போட்டிருக்கிறத நெகட்டிவாகவும் எடுத்துக்கிறேன். சரியா, இங்கிருந்து இதுக்கு என்ன சார் பேர்? ஏன்னு போட்டால் அம்மீட்டர். அந்த அம்மீட்டருடைய ஒரு எண்ணுக்கு அனுப்பிட்டு கனெக்ஷன். இப்போ கரண்ட் இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறோம். ஓகேவா? அம்மீட்டர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான அந்த ஒரு காய் எடுத்துக்கிறோமா, அந்த காயில் பார்த்தீங்கன்னா ஒரு காயில் தான்மா. ஏன்னா இங்கே தான் வந்து நான் ஏபின்னு எடுத்துக்கேன், இல்லை XY இதுவாக எடுத்துக்கேன். இங்கே தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறேன். இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் நான் பார்க்க போகிறேன். ஸோ அதனால் இதோட அடுத்த கணக்கு எடுத்து நேரம் இதுக்கு ஜாயின் பண்ணிக்கிறீங்க. சரியா, இப்போ நான் பார்க்க போகிற இதுவாமா சார், ஏவுக்கும் பியுக்கும் இடையில எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்க போகிறேன். சரி, அடுத்த பாயிண்ட் பாருங்க. இந்த B உடைய ஒரு எண்டு வந்து நேராக கொண்டு வந்து நான் ஒரு இப்படி ஒரு சிம்பிள் கூட கனெக்ட் பண்ணிக்க வச்சுக்கோமா. இதுக்கு என்ன பேருமா? நேற்று தான் நடத்தணும் நம்ம இதைய ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு என்ன பேருமா? வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஆர் ரியோஸ்டாட். ஏரோ வருது, ரெண்டு ஒன்று தான். சரியா, இல்லை ரியோஸ்டாட். ஓகேவா? சரி, இங்கே பாருங்க, ஒரு கீலேருந்து ஒரு கனெக்ஷன். டயக்ராம் புரிஞ்சா உங்களுக்கு? பாருங்க, பேட்டரியோடைய பாசிட்டிவ்லேருந்து எடுத்து ஒரு கனெக்ஷன் நேராக ஏ கொடுத்துருக்குறேன். ஏலிருந்து எனக்கு தேவையான கம்பி, அந்த காயில் ஏபிங்கிற காயில். ஏன்னா இங்கே தான் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே பார்க்க போகிறேன். அதுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்துட்டேன். அவனுடைய அது ரெண்டுலேருந்து எடுத்து நேராக ரியோஸ்டாட்டு கொடுத்துருக்குறேன். சரியா, ஸோ அதனால் ரியோஸ்டாட்டு கொடுத்துருக்குறாங்காட்டி ஒன் செகண்ட்மா கட் ஆயிடுச்சு. பாருங்க, பாசிட்டிவ் எடுத்து கனெக்ஷன் ஏக்குமே, அது அடுத்தது எடுத்து என்ன சார் நமக்கு ஏவோட அடுத்த இடத்துல எடுத்து இந்த ஏக்குமே, பியிலிருந்து எடுத்து ஒரு ரியோஸ்டாட்மா. சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா RH எழுதிக்கிங்க, ரியோஸ்டாட். சரி, கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, ஏன்னா இங்கே பார்க்க போகிறது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் தான் பார்க்க போகிறேன், ஏக்கு பிக்கு இடையில. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாமா சார், நான் இங்கே ரெண்டுக்கு இடையில ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். என்ன பண்ணுறேன், ஒரு வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா வோல்ட் மீட்டரை தான் நேற்றே பார்த்துட்டோம். டு ஃபைண்ட் த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸ், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து டு இண்டிகேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோமா நேற்று நம்ம. அப்போ அதனால் அந்த வோல்ட் மீட்டரை எடுத்துட்டு நான். சரியா, இதில் ஒரு பாசிட்டிவ் ஆகுது, நெகட்டிவாக இருக்குது, அதெல்லாம் விட்டுருக்கு. இப்போ இது வழியாக கரண்ட் போகும்போது கண்டிப்பாக எவ்வளோ கரண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த அம்மீட்டர் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். 220 ஆம்பியரா இல்லை 10 ஆம்பியரா? அம்மீட்டர்னாவே கண்டிப்பாக டு மெஷர் த கரண்ட் எவ்வளோ போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் அந்த மல்டிமீட்டரில் திருப்பி வைப்பான், அது ஏ கடை கரெக்டாக வச்சுருப்பா. ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அம்மீட்டரோட ரீடிங் காட்டுறது. அங்கே வச்சுட்டு 2 வயர் வச்சு பார்ப்பான், அப்போ எத்தனை கரண்ட் போகுதுன்னு சொல்லுவாங்க எங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில்.
ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஏல வந்து பார்த்தோம்னா எவ்வளோ கரண்ட் இந்த கம்பி வழி எவ்வளோ கரண்ட் போகுதுங்கிறது இந்த ஏ வழியை நமக்கு தெரிஞ்சு போயிடும். 220 ஆம்பியரா இல்லை 10 ஆம்பியரா இல்லை 50 ஆம்பியராங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவ்வளோ அது ரெண்டு பார்த்தோம்னா ஏபி கொடுத்துருக்கிறோமா, அங்கே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ இதோடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன இந்த ரெண்டு பாயிண்ட் கிடையாது அப்படிங்கிறத இந்த வோல்ட்மீட்டர்ல நம்ம காட்டிடும். ஏன்னா நேற்றே பார்த்துருக்கிறோம். வாட் இஸ் த வோல்ட்மீட்டர் பார்த்தோம். Used to find the potential difference. Used to find the potential difference. ஓகேவா, எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ரிமைனிங் எவ்வளோமா சார், இது வழியே கரண்ட் வந்து 6 ரியோஸ்டாட் வழியே வந்துருச்சு நமக்கு. அதை மீண்டும் வந்து நாம் அந்த கீ வழியா, இந்த சிம்பிளுக்கு என்ன பேருன்னா கீ கே, இந்த கீங்கிறது ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி சொல்லிக்கிறோம் போட்டுனாங்க. அந்த கீலேருந்து நெகட்டிவ் போயிடுச்சு, ஒரு சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் சிம்பிள் சர்க்யூட். To find the potential difference between the 2 points using voltmeter. ஓகேவா, சரி பார்த்தாச்சு இப்போ வரைக்கும். இப்போ நான் டயக்ராம் எடுத்துக்கிறேமா, நான் ஒரு டேபிள்ஸ் எடுத்துக்கிறேன். நான் ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன். பார்த்துங்க, இந்த டேபிளேஷனில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து ஐங்கிற கரண்ட், இது விங்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். நான் ஒரு கிராஃப் வரையறதுக்கு சரியா, ஐங்கிற கரண்டையுமே விங்கிறத வச்சு ஒரு டேபிள் எடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பி வழியா நான் ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் அனுப்புவேன். எவ்வளோ அனுப்புறாமா சார், ஒரு 10 ஆம்பியர் கரண்ட் அனுப்புறேன். உதாரணத்துக்கு சொல்றேன், 10 ஆம்பியர் அனுப்பியிருக்கிறேன். 10 ஆம்பியர் அனுப்பியிருக்கும் போது எனக்கு வந்த அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த வோல்ட்மீட்டரில் காட்டின வேல்யூ வந்து பார்த்தோம்னா 25 காட்டிருக்கு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்படியே காட்டாது எக்ஸாக்டாக. அது வந்து 1 ஆம்பியர் வச்சோம்னாவே கொஞ்சம் வேல்யூஸ் காட்டும், 2.1 காட்டும். இந்த மாதிரி நான் சும்மா போட்டு காட்டுறேன். செகண்ட் பாருங்க, இப்போ இதில் போன கரண்ட் வந்து இதில் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் 10 ஆம்பியர் வந்துச்சு, எழுதிட்டேன். இப்போ கரண்டோட வேல்யூவை இந்த ரியோஸ்டாட் மாற்றினோம்னா கரண்டோட வேல்யூ மாற்றிடலாம். அதை மூவ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு டயக்ராம் அதனால காட்டுறேன். அப்போது இதை மூவ் பண்ணி இந்த கரண்டோட வேல்யூ மாற்றுறேன் நான். இல்லைன்னா பேட்டரியில் இருக்கக்கூடிய அதிலே போட்டுருப்பான் 2 amps 6 மாற்றிருப்பானுங்க, அதை நான் மாற்றிக்கலாம் நம்ம அதில் சரியா. பட் அதையும் யூஸ் பண்ணி மாற்றுறேன் நான். அப்படி மாற்றும் போது இப்போ 20 ஆம்பியர்ஸ் கரண்ட் அனுப்புகிறேன். இதுவரை அனுப்புனது வந்து ஆமாம் சார் 20 ஆம்பியர்ஸ் கரண்ட்டு. அப்போ அனுப்பும் போது எனக்கு வந்து பார்த்தோன்னா 50 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு காட்டியிருக்கு. புரிஞ்சுதா? அடுத்து ஆமாம் சார், நான் நீங்கள் 30 ஆம்ப்ஸ் கரண்ட் அனுப்புகிறேன் இது வழியா. இந்த ஆம்ப்ஸ்லாம் எதில் நோட் பண்ணுறேன் ஆமாம் சார், இந்த ஆம்பியர் அம்மீட்டரில் நோட் பண்ணுறேன். இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய வோல்ட் மீட்டரில் நான் நோட் பண்ணுறேன். இப்போ 30 வரும்போது எனக்கு 75 ஆகுமே இருந்துச்சு சார். 40 ஆம்ப்ஸ் கரண்ட் அனுப்பும் போது எனக்கு 100 காட்டுது சார். ஓகேவா, இந்த மாதிரி எனக்கு ஒரு டேபிளேஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நான் பண்ணும்போது எனக்கு கிடைச்சிருக்குது. ஓகேவா, இது நீங்களாம் ஸ்கூலுக்கு போனீங்கன்னா உங்கள் லேபில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சர்க்யூட் இருக்குது, ஒரு பேட்டரி இருந்தால் போதும், ஒரு அம்மீட்டர் இருந்தால் போதும், சாதாரண ஒரு கம்பி வீட்டில் அம்மா துணி காய போகிற கம்பி இருந்தாலே போதும். அந்த கம்பி எடுத்துக்கங்க, ஸ்கூலில் நிறைய வச்சுருப்பாங்க சரி. அந்த கம்பி எடுத்துகிட்டு அதை வச்சுக்கோங்க. அந்த கம்பியை அதோட 2 எண்டில் ஒரு வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ரியோஸ்டாட் மூலிமா கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த சர்க்யூட் முடிஞ்சுது. அந்த பேட்டரியிலே பார்த்தீங்கன்னா பட்டன் கொடுத்துருப்பாங்க. 2 amps 6 amps 10 amps 12 amps கொடுத்துருப்பாங்க சரியா. அப்போ அதையும் நீங்கள் ரொட்டேட் பண்ணாவே போதும் சரியா. பண்ணினீங்கன்னா அப்போ 2 amps கொடுத்துருக்கும் போது இங்கே அம்மீட்டரான ரீடிங் காட்டுது, அதே நேரத்தில் வோல்ட்மீட்டரான ரீடிங் காட்டுது. பாரு 10.25 காட்டிருக்கு. செகண்ட் அதை பட்டன் திருப்பி இது பண்ணானே 2 amps போல அடுத்து 6 amps வச்சிருக்கிறோம். அப்போ என்ன ரீடிங் காட்டுதுன்னு பார்க்கணும், அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அது மாதிரி நோட் பண்ணி வச்சு ஒரு டேபிளேஸ் நீங்களே எடுத்து பாருங்க. எடுத்துட்டு இப்போ இதை வச்சு ஒரு கிராஃப் வரையணும். பாருங்க, அந்த கிராஃப்ல எனக்கு தெரியும் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது ஆரிஜின். இதுல பாத்தீங்கன்னா வோல்ட்மீட்டரை
எக்ஸ் ஆக்சிஸ்லையுமே அம்மீட்டரில் வரக்கூடிய ரீடிங்கை ஒய் ஆக்சிஸ்லையும் வச்சு நம்ம பாயிண்ட்டை குறிச்சோம்னா இங்கே பாருங்க நான் 25 50 75 100ன்னு நான் 25 எடுத்துக்கிறேன் என்னுடைய வேல்யூஸை. இங்கே பார்த்தீங்கன்னா 10 20 30 40 50 எடுத்துகிட்டே போயிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ்ன்னு நம்ம இங்கே ஸ்கேல் எழுதுவீங்க. நீங்கள் கிராஃப் எழுதிருப்பீங்க, ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஸ்கேல் கண்டிப்பாக நீங்கள் எழுதி தான் ஆகணும். அந்த ஸ்கேல் வந்து பார்த்தோம்னா எக்ஸைஸில் எவ்வளோ எடுத்துருக்கிற ஒரு சென்டிமீட்டருக்கு, ஒரு சென்டிமீட்டர் 25 எடுத்துருக்கிறேன் சார், 25 யூனிட்ஸ் எடுத்துருக்கிறேன் சார். அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 25 யூனிட்ஸ், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 யூனிட்ஸ்னு எழுதியாச்சு சார். இப்போ பாருங்க, ரெண்டுமே வந்து 0 இருக்கும்போது இங்கே 0 நின்றுருக்கு, 25 இருக்கும்போது 10 இந்த இடத்துல பாயிண்ட் காட்டுது, பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. 20க்கு 50 காட்டுது, இப்போ 20க்கு 50 காட்டுது, பாயிண்ட் இங்கே வருது சார், இங்கே மார்க் பண்ணியாச்சு. 75 30 காட்டுது சார், இங்கே மார்க் பண்ணியாச்சு. 100க்கு இங்கே காட்டுது சார், மார்க் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணுற ஒரு ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது பார்த்தீங்களா? அதாவது பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக ஏவோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சார். கரெக்டா? அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க ஏ எடுத்துக்காதீங்க, இது வந்து ஆக்சுவலா ஐ, இது அம்மீட்டர் ரீடிங் தான், இது கரண்ட், இது வோல்ட் மீட்டர் ரீடிங், இது வந்து பேருமா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பி. சரியாம்மா? அப்போ இந்த ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. இஸ் இட் ரைட்? ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆக வியோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், ஐயுமே வியுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு போட்டோம்னா சம் கான்ஸ்டன்ட் போடுவோம், அந்த கான்ஸ்டன்ட் தான் அவரு 1/r எடுத்துட்டார், the reciprocal of the resistance எடுத்துட்டார். சரியா? இன்ட்டு v, இதை தான் அவர் என்ன பண்றாராமா, v ஈக்குவல் டு IR எழுதுறாரு. இதை தான் v ஈக்குவல் டு, ஏன்னா இங்க இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியாத தெரியல, இந்த ஸ்டெப் மட்டும் அதனால நோட் பண்ணி வச்சுக்கங்க. I is directly proportional to v, I equal to போட்டா some constant into v போடணும், அந்த equal to போட்டா some constant போடுவோம், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் 1/r ன்னு யார் எடுத்துட்டாங்கப்பா, ஜார்ஜ் சைமன் ஓம் எடுத்துட்டாரு. புரிஞ்சுதா? அப்ப அவர் எடுத்த வேல்யூ வந்து 1/r, திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்ப கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா v equal to IR ன்னு போடலாம், v equal to IR ன்னு போடலாம். இப்போ ஓம்ஸ் லா v equal to IR நம்ம அங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? சரி, இதையே பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. இப்போ புக்லயே கேட்டிருக்கிறானே பாருங்க, கேட்கல தெரியுது, பரவாயில்ல, தப்பிட்டு நம்ம பின்னால கேட்டிருக்கிறாங்கம்மா, ப்ராப்ளம் 3ல கேட்டிருக்கிறாங்க அவங்க. பாருங்க அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இதையே பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க, பிசிக்ஸ் ப்ராப்ளம். அதில் என்ன சொல்றான்னு பார்த்துக்கங்க, கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர், கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, ஆரோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. கால்குலேட் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர். அதில் பாருங்க, கரண்ட் ஆஃப் 2 ஆம்பியர் பாசஸ் த்ரூ தி காயில். கரண்டோட வேல்யூ நம்ம சார் நமக்கு, இப்போ ஆர்னாவே எனக்கு V/I தான் ஃபார்முலா. அப்போ ஆரோட வேல்யூ 2 ஆம்ப்ஸ் பாஸ் ஆகிட்டு இருக்குதாமா, அப்போ ஐயோட வேல்யூ 2 ஆம்ப்ஸ்னு போட்டாச்சு. சரியா? when the potential difference between the end is 30 volt கொடுத்திருக்காங்க. கரெக்ட்டாமா? எவ்வளவு கொடுத்திருக்காங்க சார்? வோல்ட் வந்து 30 வோல்ட். அப்ப என்ன என்னமாமா கட் பண்ணோம்னா 15 வருது. அப்ப R ஓட ஆன்சர் என்னமா சார் நமக்கு 15. 15 னா என்னமா சார்? What is the unit of resistance equal to ohm? What is the unit of resistance sir? Ohm. சரி, இது எதுக்காக சார் இது போட்டீங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கங்க.
30 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட்மா? 30 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட், அதில் போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தோம்னா 2 ஆம்பியர் கரண்ட் இருந்துச்சுன்னா, அது கம்பிக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தடை இருக்கு மத்திய தடை ரெசிஸ்டன்ஸ் இது, அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 15 இருந்தால் தான் அந்த கம்பி தாங்கு சார். 15க்கு பதிலாக அதிகமாக இருந்தால் அது கட் ஆகிடுது சார். புரிஞ்சுதா? அதுக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த ஃபார்முலா எவ்வளோ முக்கியமானது. புரிஞ்சுதா இப்போ உங்களுக்கு? இப்போ ஒரு கம்பி எடுத்துருக்கிற நம்ம இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் சயின்ஸ் ப்ராஜெக்ட் போகணும்னு ஆசைப்பட்றான். ஆசைப்பட்டுட்டு லெமன்லாம் வச்சுட்டு ஆணி காப்பரு ஜிங்க் எல்லாம் சொருகிட்டு அதுலேருந்து 2 வயர் எடுத்து பல்ப் எரிய வைக்கிற, பல்ப் எரிய மாட்டேங்குது. ஏன்னா அவன் மாட்டின பல்பு பெரிய பல்பு, குண்டு பல்பு, 50 வாட்ஸ் பல்பு. ஆனால் லெமனும் ப்ரொடியூஸ் ஆகுறது இல்லாமல் லோ வோல்டேஜ். பட் அங்கே வச்சிருக்கிறது வந்து பார்த்தோம்னா ஹை வோல்டேஜ் பல்பு. அப்புறம் எப்படி சார் அதில் எரியும்? அப்போ அந்த பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி பல்ப் போட்டால் எரியும். கரெக்டாக? அதே கான்செப்ட் தான் எனக்கு சொல்ல வரேன் நான். ஏன்னா அனுப்பக்கூடிய கரண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஆம்பியர் கரண்ட், லோ கரண்ட். அவனுக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னமா சார் அந்த கம்பியில் 30 வோல்ட் தான் இருக்குது. அப்போ அவனோட ரெசிஸ்டன்ஸ் மட்டும் அதிகமாக இருந்ததுன்னா அது என்ன சார் ஆச்சுமா? கட்டாயிருங்கிறதுனால அது ஒரு கால்குலேட் போட்டு பார்க்குறாங்க. அதில் 15 ஓம் தான் வருது. அப்போ 15 ஓம் ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய காயில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் கரண்ட் சப்ளை ஈஸியாக கிடைக்கும். ஓகேவாம்மா? இதில் தான் டவுட் இருக்கான்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் டவுட் இல்லைன்னா நான் இன்னொரு டைப் பண்ணி கொடுத்துறேன். இல்லையா, நல்லா நோட் பண்ணிக்கணுமா? ஒன்ஸ் அகைன் ரிப்பீட் பண்ணுற இந்த கிளாஸை. ஒரு பேட்டரியோட ஒரு கனெக்ஷன் வந்து பார்த்தோம்னா அம்மீட்டர்லேயுமே, அது அம்மீட்டருடைய அடுத்த ரெண்டு வந்து பார்த்தோம்னா நம்ம எந்த காயினுடைய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பார்க்கமோ அதனுடைய ஒரு எண்ட்லேயுமே அடுத்த எண்ட்லேருந்து ரியோ ஸ்டார்ட்டுடைய அது எண்ட்லேருந்து கீ வழியாக பேட்டரி கொடுத்தாச்சு. இது ஒரு ஃபுல் சர்க்யூட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ வோல்ட்மீட்டர் ரீடிங் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரீடிங் தெரியணுங்கிறதுக்காக வோல்ட்மீட்டர் இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்க்குறேன் நான், இதை வச்சு ஒரு டேபிளேஷன் வரைஞ்சி அது நான் ரீடிங் எடுக்கிறேன். இப்போ பாருங்க, அந்த பேட்டரி நாளையில் ரொட்டேட் பண்ண ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. பட்டன் திருப்பினோம்னா அங்கே 10 ஆம்ஸ் வச்சுருந்தோம்னா 25 வோல்ட் எனக்கு காட்டுது சார். இதில் இங்கே 10 ஆம்ஸ் காட்டுது சார். அடுத்த பட்டன் திருப்புறேன் நான், அப்போ 20 ஆம்ஸ் வச்சோம்னா எனக்கு இங்கே 50 காட்டுது சார். இந்த மாதிரி ஒரு 4 ரீடிங் போட்டிருக்கிறேன். இந்த 4 ரீடிங்குமே எனக்கு ஒரு கிராஃபில் வரைகிறேன். அந்த கிராஃபில் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸுமே ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டையும் எடுத்துக்கிறேன். அப்போ என்னுடைய ஸ்கேலோட அளவு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் 25 எக்ஸ் ஆக்சிஸில், ஒய் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். 10 யூனிட்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டை பூரா நான் பிளாட் பண்ணுறேன் இந்த கிராஃபில். அப்போ 10க்கு 25 போட இங்கே வருது சார், 20க்கு 50 போட இங்கே வருது சார், 30க்கு 70 போட இங்கே வருது சார். இந்த மாதிரி 4 பாயிண்ட்டை நான் பிளாட் பண்ணிட்டேன். தென் அதை வச்சு ஒரு ரெயின்போ வரைஞ்சி பார்த்தோம்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. இதுலேருந்து அவர் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, ஜார்ஜ் சைமன் ஓம் என்ன தெரிஞ்சுக்கிறாருன்னா, வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லைன்னா கரண்ட் இன்க்ரீஸ் ஆக வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறார். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கரண்ட் அதிகமாக கொடுத்தோம்னா வோல்டேஜும் அதிகமாக கிடைக்குதுங்கிறாங்க. அதை தான் இங்கே போட்டு காட்டிருக்கிறேன். ஐ இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் போது வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. சரி சார், அப்போ ஐ ஈக்குவல் போட்டால் சம் கான்ஸ்டன்ட் போட்டாகணும். ப்ரொபோஷனல் எடுத்து போட்டு ஈக்குவல் போட்டால் கான்ஸ்டன்ட் நம்ம போட்டாகணும். இப்போ கே இன்ட்டு வி. அப்போ இங்கே கேவோட வேல்யூ ஜார்ஜ் சைமன் ஓம் என்ன கொடுக்குறாருன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ். அப்போ ஐ ஈக்குவல் டு 1/r இன்ட்டு வி. தென் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறாரு, வி ஈக்குவல் டு ஐஆர் கிடைக்குது. அந்த வி ஈக்குவல் டு ஐஆருங்கிறத நம்ம இங்கே ஓம்ஸ்ல ஏற்கனவே போட்டிருக்கிறோம். உனக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால் வெஜிடேரியன் ஈக்குவல் டு ஐஆர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது வச்சு ஒரு ப்ராப்ளம் போடுவானுங்கிறான் அவன். என்னவாமா, ஆரோட வேல்யூ கண்டுபிடி, பியோட வேல்யூ 30, ஐயோட வேல்யூ 2 அப்படின்னா ரெண்டே கேன்சல் பண்ணி போட்டிருக்கிறேன். மறக்காம யூனிட் போடுங்க. ஆரோட வேல்யூ 15 ஓம்ங்கிற யூனிட் போடணும். அப்புறம் தெரிஞ்சிருச்சு ஆர்னா யூனிட் வந்து பார்த்து வாட் இஸ் த யூனிட் வந்து ஆர்னா ரெசிஸ்டன்ஸ், யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஓம். வினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், the unit of potential difference equal to volt. I na current,
யூனிட் ஆஃப் கரண்ட் ஈக்குவல் டு ஆம்பியர். இந்த மூணு உனக்கு கிடைச்சிருச்சா? சரி, இதில் ஏதாவது டவுட் வச்சிருக்கலாமா நீங்கள்? பட் இப்போ நடத்துனது பூராமே நான் உனக்கு ஒரு ஹிண்ட்டு தான். நீ புக்கை வச்சு ஒரு டைம் நான் நடத்துனது பூராமே கரெக்டாக இருக்குதான்னு நீ செக் பண்ணி பார்ப்போம். வீட்டில் போய் ஒரு டைமு படித்து பாருங்க.